Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ படிப்பு சம்பந்தப்பட்ட வீடியோ. அதாவது நம்ம இந்தியன் ஆர்மியும் IGNOU அதாவது இந்திரா காந்தி நேஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2013-14 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து கியான்தீப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் உண்டாக்கியிருந்தாங்க. அவங்க ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுற ஜவான் ஜெசியோஸ் எல்லாருக்குமே இந்த திட்டத்தின்படி அதை அவங்க டிகிரி கொடுக்குறதா இருந்தாங்க. அது எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போ அந்த டிகிரி எப்படி வாங்குறது, அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன, லைவாக அந்த ப்ரூஃப் வாங்கின ப்ரூஃபையும் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், சர்வீஸில் இருக்க பர்சனாக இருக்கட்டும், அவங்க அந்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பென்ஷன் வந்தவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்க தெரியாமல் இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை அனைவருக்கும் நீங்கள் பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி IGNOU அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திரா காந்தி நேஷ்னல் யூனிவர்சிட்டி. அவங்களும் நம்மளோட இந்தியன் ஆர்மி ரெண்டு பேரும் சேர்ந்து MOU சிக்னேச்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் ப்ராஜெக்ட் கியான்தீப் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட்டு. இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியும், நியூ டெல்லியில் இருக்குது, ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஆர்மியில் எல்லா விதமான கோர்சஸ், பேசிக் ட்ரைனிங், கேடர் ட்ரைனிங், அதுக்கடுத்து கமாண்டோ கோர்சஸ், அந்த கோர்சஸ், வெப்பன் ட்ரைனிங், இந்த மாதிரி பல தரப்பட்ட கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங் டைம் டு டைம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் படிக்கிற நபர்கள் அந்த படிப்பு அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. அப்போ அதை வச்சு ஒரு டிகிரி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களோட டே டு டே லைஃப் ஆர்மி ட்ரைனிங்கை வச்சு அவங்க இந்த டிகிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதுக்கு அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் இதை படிக்கிறதா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். கியான்தீப் அமௌண்ட்டில் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று அலாட் ஆயிரும். இப்போ நான் போடுவேன் பாருங்கள், இதுதான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் அலாட் ஆயிரும் உங்கள் ஆர்மி நம்பர், ரேங்க் நேம் மேலே. இந்த நம்பர் மேலே உங்கள் யூனிட், உங்களோட சம்மந்தப்பட்ட சென்டர், இல்லை நீங்கள் என்னென்னலாம் கோர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் வச்சு அவங்க இந்த இந்திரா காந்தி யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கோங்க, நான் என்னென்னலாம் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் செஞ்சுருக்கேன், கோர்சஸ் பண்ணியிருக்கேன், இதை வச்சு அவங்க ஒரு மார்க் போட்டிருக்காங்க இன்டர்னலி. அந்த மார்க்கை வச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு டிப்ளமோ மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது 2 இயர்ஸ்க்கான டிகிரி சர்டிஃபிகேட் இந்திரா காந்தி நேஷனல் யூனிவர்சிட்டி அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு கடைசி வருஷம், அதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, BA இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வருஷம், 2 வருஷம் உங்களோட ஆர்மி ட்ரைனிங் சம்மந்தப்பட்டவன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸாமே எழுதாமல் அதில் நீங்கள் ட்ரைனிங் பண்ணியிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சென்டர் எல்லாமே அதை அங்கே அனுப்பிச்சு உங்களுக்கு அந்த டிகிரி வாங்கி கொடுத்துருவாங்க. வெறும் 1 வருஷம், ஃபைனல் இயர் 1 வருஷம் மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் டிகிரி வாங்கி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட். இதுக்கு பேர் கியான்தீப். சரியா? கூகுள் இருந்தால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நிறையா பேர் பென்ஷனும் வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்கள் சென்டருக்கோ இல்லை உங்கள் யூனிட்டுக்கோ அந்த நம்பர் என்னன்னு கேளுங்க. தெரியல அப்படின்னா IGNOUலேயே டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக அந்த நம்பர் அவங்களுக்கு கிடைக்கணும். நம்பர் கிடைச்சாதான் ஃபர்தர் ப்ரொசீடிங் பண்ண முடியும். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் சொந்தமாக அந்த டிகிரி வாங்கியிருந்தேன். இதுதான் அந்த டிகிரி, பார்த்துக்கோங்க. சரியா? இது 2 இயர்ஸ் ஆர்மியில் கொடுத்த டிகிரி. அதுக்கு அடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம், பென்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த டிகிரி என் கையில் கிடச்சதுக்கப்புறம் நான் இங்கே மதுரையில் IGNOU இருக்குது. சவுத் சைடில் தெரியலனா IGNOU யூனிவர்சிட்டி மதுரையிலேயே இருக்குது, ஓப்பன் யூனிவர்சிட்டி. அங்கே நீங்கள் போய் இந்த டிகிரியை வச்சு ஃபைனல் இயருக்கு நீங்கள் புக்ஸு மற்ற விஷயங்கள்லாம் வாங்கிக்கிட்டு ஃபீஸ் கட்டிட்டு அவங்க உங்களுக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. ஃபைனல் இயரில் ஐடி கார்டெலாம் கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்களுக்கான சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டை எடுத்து, இப்போ ஹிஸ்ட்ரியா காமிக்ஸா என்ன எடுக்க விரும்புகிறீங்களோ மாஸ்டர் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை எடுத்து அதுக்கான பரீட்சை அசைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஹால் டிக்கெட் எல்லாமே. நீங்கள் 1 வருஷம் கழித்து அதை படித்து எழுதி முடிக்கணும். பை சான்ஸ் 1 வருஷத்தில் நான் முடியலை, நான் 2 வருஷத்தில் நான் முடிக்கிறேன்னா நோ ப்ராப்ளம், அவங்க அடுத்த வருஷமாக பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா? 6 சப்ஜெக்ட் இருக்கும், அந்த 6 சப்ஜெக்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். இது ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ 3 வருஷம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதுக்கு வெறும் 6 சப்ஜெக்ட் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை நம்ம இராணுவ வீரர்கள் பயன்படுத்திக்கணும். இது ஆல்ரெடி 2012-13 ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. இப்போ இதுதான் என்னோடய டிகிரி, நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி வாங்கியிருக்காங்க அத்தாரிட்டி, பார்த்துக்கோங்க. ஏன் நான் அது சொல்கிறேன்னா, நம்ம நண்பர் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி நான் கியான்தீப்னு ஒன்று போட்டேன், என்னால் படிக்க முடியல சார் சொல்லும் போகும்போது என்னோட கைட்னன்ஸ் கிடச்சி இப்போ அவர் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல அந்த கியான்தீப் ப்ராஜெக்ட். அந்த நம்பரை வச்சு நான் அவருக்கு கூட போய் இருந்து ஹெல்ப் பண்ணேன். அதுக்கடுத்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சார் வந்து, ஒரு ஜேசியோ சாப் வந்து இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுப்பா, என்கிட்ட இது இருக்குது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியலப்பா, கொஞ்சம் கைட் பண்ணு அப்படின்னாங்க. அந்த ஜேசியோ ஷாப்புக்கும் நான் வந்து கைட் பண்ணேன். நான் அந்த மாதிரி அவங்க நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து அட்மிஷன் போட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க டிகிரியும் வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ அவங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, Group 2 எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தெரியாமல் இருக்காங்க நம்ம நண்பர்கள் பல பேர். ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற ப்ராஜெக்டை பற்றி தெரியாமல் இருக்காங்க. அந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். ப்ளஸ் அதுக்கு அடுத்து ஆல்ரெடி இந்த கியான்தீப்பில் நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் எல்லா யூனிட்லேயும் பை ஆர்டர்னு சொல்லி அவங்கவுங்க கமாண்ட் டியூ லெவலில் இருந்து லெட்ரு வந்துச்சு. பை ஆர்டராக எல்லோரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நம்பர், அந்த கான்டாக்ட், அந்த டிகிரியில் எங்கே வாங்குறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாததால் ஜஸ்ட்டு பிளாட்டன்லேருந்து பணம் கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம், அவ்வளோ. அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ இது நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களோட சென்டரில் ஒரு லெட்டர் மூலமாகவோ ஒரு இமெயில் மூலமாகவோ சொல்லி உங்கள் ஆர்மி நம்பர்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆர்மி நம்பர் ரேங்க் நேம் வச்சு தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அலாட் ஆகும். அதை வச்சு அவங்க சர்ச் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப பழையசெல்லாம் கிடையாது, 2012-13 அப்படிங்கிற போது கண்டிப்பாக இருக்கும். அந்த நம்பர் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் மதுரையில் இருக்க இக்னோ சென்டரை நான் நம்பர் தந்துடுறேன். அந்த நம்பரை வச்சு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற நம்மளோட டீன் சார், அந்த யூனிவர்சிட்டியோட டீன் வந்து ரொம்ப நல்ல மனிதர். அவர் எல்லாருக்குமே கூப்பிட்டு வச்சு இந்த ப்ராஜெக்டை பற்றி விளக்கி என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் சாய்ஸ் பண்ணி எடுக்கலாம். மாஸ்டர் சப்ஜெக்ட் ஒரு 35 சப்ஜெக்ட் அவர் கொடுத்துருவார். அதுலேருந்து உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்களோட படிச்சிங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு கௌரவமான பேச்சுலர் டிகிரி கிடச்சிரும். அந்த டிகிரியை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழக அரசில் Group 2 எக்ஸாமோ இல்லை சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கோ இல்லை மற்ற வேலைகளுக்கோ எதுக்கெல்லாம் டிகிரியோ, SBIயில் இருக்க கிளர்க் வேலைக்கோ எதுக்கெல்லாம் டிகிரி எலிஜிபிளோ அந்த டிகிரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்மியில் ஒரு பென்ஷன் வந்தப்போ ஒரு டிகிரி கொடுப்பாங்க. அந்த டிகிரி நிறைய இடத்துல பயன்படுத்த முடியாது. ஒரு சில இடத்துல பயன்படும், ஆனால் நிறைய இடத்துல பயன்படுத்த முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை பற்றின வேறு ஏதாவது டவுட், கிளாரிஃபை, இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரியாது சார், இப்போ இருக்கா சார், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி கியான்தீப் ப்ராஜெக்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். சர்டிஃபிகேட் இல்லாட்டினாலும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் கூட டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் சம்மந்தப்பட்ட யூனிட்கிட்டையும் இல்லை உங்கள் சம்மந்தப்பட்ட சென்டர்கிட்டையும் நீங்கள் கேட்டு வாங்குங்க. அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் இயர் அட்மிஷன் மட்டும் இந்த இக்னோவில் நீங்கள் போட்டுடலாம். மதுரையிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் வரணும்னு கூட அவசியம் கிடையாது. அங்கே இருக்க ஃபோன் நம்பர் சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட விவரத்தை ஃபுல்லாக நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம், பென்ஷன் வர இருக்கிற ஆர்மி ஜவான்ஸ், ஆல்ரெடி இந்த திட்டத்தில் பதிஞ்சு வச்சுருக்க ஜவான்ஸ், இவங்க கொஞ்சம் குறைஞ்சபட்சம் செக் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. என்னால் முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுங்கிற நோக்கம் தான் நம்ம யூடியூப் சேனலோட நோக்கம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா
ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மந்த்லி 29 rupees பே பண்ணிங்கன்னா யூடியூப் உங்களுக்கு நம்மளோட வீடியோ போஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடும். மற்ற எல்லாருக்குமே ஒரு வாரம் 5 நாள் 10 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அஃபிஷியல் மெம்பர்ஸ்க்கு இமீடியட்டாக எல்லா விஷயமும் வரும். நம்ம குறிப்பாக ஸ்பர்ஸ், ECHS, தமிழ்நாடு கவர்மெண்ட், KSB, எக்ஸர்வீஸ்மோட வெல்ஃபேர், இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் உள்ள பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வீடியோ பார்க்கணும், ஏன்னா எல்லா சப்ஜெக்டை பற்றியும் போட்டோம். இப்போ போடுறதுக்கு சப்ஜெக்டே இல்லாத சுச்சுவேஷனாக இருக்குது. ஆனால் கேட்ட கேள்வியை நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. குறைஞ்சபட்சம் பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். புரியலை அப்படின்னா நீங்கள் எந்த வீடியோலையும் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சரியா, சூட்டபிள் ரிப்ளை கொடுக்குறேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ESM தம்பிஸ். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட், கிளாரிஃபை, இந்த கியாந்தி ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து யூடியூப் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அனுப்பும் நம்ம சேனலை பற்றி இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.